சிதலமடைந்து இடிந்து விழும் நிலையில் இருக்கும் சென்னை ராணி அண்ணா நகர் குடியிருப்புகளில் மரண பயத்துடன் வாழ்ந்து வரும் மக்களின் குரலை வெளிக்கொண்டு வருகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை அரும்பாக்கம் பகுதியில் உள்ள ராணி அண்ணா நகர் குடியிருப்பு 1982ஆம் ஆண்டு முதல் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையின் மனைவி ராணி அண்ணாதுரையின் பெயரில் இந்த குடியிருப்பு கட்டப்பட்டுள்ளது. 896 வீடுகள் கொண்ட இந்த ராணி அண்ணா நகர் குடியிருப்பில் பல்வேறு திரைப்படங்களுக்கான காட்சிகள் படம் பிடிக்கப்பட்டுள்ளன. கட்டப்பட்டு 42 ஆண்டுகளை கடந்துவிட்ட இந்த குடியிருப்பில் கட்டடங்கள் பாழடைந்து காணப்படுகின்றன. குடியிருப்பு கட்டிடங்களின் வெளிப்புறத்தில் தான் சிதிலமடைந்து காட்சியளிக்கிறது என்றால் உட்புறத்திலும் அதே நிலைதான் என்கிறார்கள் அங்கு குடியிருக்கும் மக்கள். குறிப்பாக மழை காலங்களில் சுவர்களில் நீர்க்கசிவு ஏற்படுவதாகவும் அவ்வப்போது கட்டிடத்தின் பூச்சுகள் பெயர்ந்து விழுந்து விபத்து மற்றும் உயிர்பலி ஏற்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். ஜன்னல் மற்றும் கதவுகள் ஆகியவை பழுதடைந்துள்ளதாகவும் குடியிருப்பை சுற்றி குப்பைகளும் தேங்கி உரிய பராமரிப்பு இல்லாததால் கொசுக்கள் உற்பத்தி அதிகரிப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த குடியிருப்பு கட்டிடங்களை சீரமைப்பது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் அரசு சார்பில் சீரமைப்பு பணிகளுக்கான உத்தரவு இதுவரை வெளியாகவில்லை என்று ராணி அண்ணா நகர் குடியிருப்பு வாசிகள் தெரிவிக்கின்றனர். நான் இங்கே 15 வருஷமாக வாழ்ந்துட்டு வந்துருக்கேன். இப்போ நாங்கள் நைட்டு தூங்கும் போது உயிருக்கு பயந்துட்டு தான் தூங்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் அச்சத்தோட ஒரு பயத்தோட உயிருக்கு போராடிட்டு நாங்கள் இந்த நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால முதல்வர் ஐயாவுக்கு இந்த நகர்ப்புற வாழ்விட குடிசை மாற்று பகுதியை நீங்கள் கட்டித்தரணும்னு சீக்கிரம் தாழ்மையுடன் கேட்டுக்கொடுத்துக்கிறேன். எங்களுக்கு வீடு இந்த மாதிரி தரேன்னு சொன்னால் காலி பண்ணுப்போன்னு நாங்கள் எங்கே போகிறது? நீங்கள் 24,000 வச்சுட்டு நாங்கள் எத்தனை வருஷம் வெளில அப்போ 5 வருஷம் சொன்னாங்க. 5 வருஷம் ஆயிடுச்சு. எங்களுக்கு வீடு காலி பண்ணணும்னா நாங்கள் காலி பண்ணிடுறோம். மாதம் அவங்கவுங்க பேங்க்கில் 20,000 போட சொல்லுங்க. எங்களுக்கு வெளியில் வாடகை கட்டிக்க முடியும். 5000 ஓட்டு இந்த பகுதியில் இருக்குது. இந்த 5000 ஓட்டு வர தேர்தலில் ஓட்டு போட மாட்டோம்னா உங்கள் நிலைமை என்ன? இதில் நம்ம குழந்தை குட்டிகளோடு வாழ முடியுமா? அரசியல்வாதிகளும் கான்ட்ராக்ட்காரனும் கொள்ளை அடித்தானுங்க, வீடை தரமாக கட்டலை. இது செயல்பாட்டுக்கு வரல அப்படின்னா அடுத்த கட்டம் ஓட்டு போட மாட்டோம், புறக்கணிப்போம் அடுத்து புறக்கணிப்போம். அதான் எங்ககிட்ட ஒரே ஆயுதம். அதை நாங்கள் செய்வோம். எங்களுடைய குடும்ப அட்டை முதல் கொண்டு வாக்காளர் அட்டை முதல் கொண்டு எல்லாத்தையும் நாங்கள் திருப்பி ஒப்படைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய எந்த விதமான ஒரு கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் இது எங்களுக்கு அவசியமே இல்லை. வீட்டு உத்திரத்தின் பூச்சுகள் எப்போது பெயர்ந்து விடுமோ என்ற அச்சத்தில் ஒவ்வொரு நாளை கடந்து செல்வதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். தங்கள் மீது அக்கறை கொண்டு மழைக்காலம் வரும் முன்பே தமிழக அரசு விரைவாக சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என ராணி அண்ணா நகர் குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் பல்வேறு வசதிகளுடன் வாழக்கூடிய பல்வேறு வகையான அடுக்குமாடி குடியிருப்புகளை பார்த்திருப்போம். ஆனால் வாழவே தகுதியற்ற ஒரு இடமாக தான் சென்னையில் ராணி அண்ணா நகர் பகுதி இருக்கின்றது. இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால், எங்களுக்கு முழுமையாக இந்த வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்பதுதான் முக்கிய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஷாலமனுடன் செய்தியாளர் தீனா.